பியார் தாங்க உலக்க ஆனா சுக வைத்தியமா தான் இருக்கும். நீங்க பாதிரி விட இருங்களா, பேசாம அமைதியா படுங்க. அத சொன்னோம்ல, என் கை விரல் கூட உங்களை டச் பண்ணாதுன்னு. பாருங்களா சுக வைத்தியம் எப்படி இருக்குன்னு. படுங்க. அதான் சொல்லிருக்கல, கை விரல் கூட டச் பண்ணாதுன்னு. இத வச்சே லேச தடவி எடுப்பா நினைக்க சுகமா இருக்கும். அதுதான் சுக வைத்தியம். இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது. ஏகோ கால்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா அங்க இருந்தா ஸ்டெப்பா அந்த சிக்குன்குனியா 2.0 ஓட வைக்கணும். இப்ப எப்படி இருக்கு? சொல்லப்படாதமா, என்ன சுகமா இருக்கு தடவும் போது. அப்படியே கையிலையும் கொஞ்சம் தடவி விடுமா. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். கை எப்படி இருக்கு? சும்மா சொல்லப்படாதம்மா, சுக வைத்தியம் சூப்பர் வைத்தியமா. அப்படியே படுத்துக்கிட்டேங்க, வாயில அறுத்தது. அப்படிதாம்மா, அங்கிங்க மெதுவா ராவி விடுமா. இக்க சுக வைத்தியத்துல முதல் ஸ்டெப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஸ்டெப் இப்ப மறுபடியும் கால்ல இருந்து ஆரம்பிக்குங்க. இப்பதாக்கா அந்த சிக்கன்குனியா 2.0 எங்க போகுதுன்னு தெரியாம ஓட போது பாருங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம். இதோட ஓடிடும்ல. வாடி இருக்க எங்க இருக்குன்னு தெரியாம வாடிற போது. கை விரல் கூட நம்ம மேல படாம என்ன ஒரு சுக வைத்தியம். சின்ன பண்ணி ஆரம்பிமா ரெண்டாவது ரவுண்ட. ஆரம்பிச்சிட்டேங்க. உட்றாத, இப்பதான் 2.0 ஓட ஆரம்பிச்சிருக்கு. உட்றாத. வா போட்டு ஓடுது. சூப்பர். திரும்ப வேண்டாம். சொன்னா கேளு, எனக்கு ஒண்ணு இல்ல. கடைசி நேரத்துல கால வரி விட்டுறாதீங்கக்கா. ஒரே ஒரு ஸ்டெப் தாங்க, இதோட முடிஞ்சுக்கா. ஓன்னு கூட விட்டு ஓடும் பாருங்க. இப்போ ஓ போட்டுட்டு போயிட்டலக்கா. எந்திரிங்கக்கா. போலன்னா சொல்லுங்க, கூட 2 தட்டு தட்டுவோம். வேண்டாமா, ஓ போட்டுட்டு ஓடு போயிட்டு. வரவி எங்க படுத்திருக்கியா? எந்திரிங்க, ஸ்டடியா எந்திரிங்க பாப்போம். என்ன சின்ன பண்ணி, எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா? இப்போ நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல, அதான் கை வைத்தியத்துல நான் என்ன அழகாயிட்டேன் பாத்தியா? 18 வயசு மாதிரி ஆயிட்டேன். இப்போ என்ன அழகா இருக்க பாத்தியா? ட்ரீட்மெண்ட் அவ்வளவு நல்ல அழகான ட்ரீட்மெண்ட். சின்ன பண்ணி, என் வாழ்க்கையில ஒன்னையும் மறக்க மாட்டேன், உன் சக வைத்தியத்தையும் மறக்க மாட்டேமா. சரி மைனியா, உடம்ப பத்திரமா பாத்துக்கிடுங்க. நல்ல அளவோல இருக்கே இப்பதான். இருங்க மைனி, சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம். வேண்டாம் மைனியா, போயிட்டு வரோம். ஏகோ பாய், நம்ம சுப்புக்காவுக்கு சுக வைத்தியம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்காவது சுக வைத்தியம் கொடுக்கறனா சொல்லுங்க, நாங்க வர ரெடியா இருக்கோம். பாவி மக்கா, என்ன மாதிரி ஆக்கிட்டு போயிட்டாயா? நான் சுகமா இருந்தேனே, என் போகையில என்ன போக வச்சுட்டால. என் புருஷன் பார்க்கணும், என்ன நடக்கும்? இப்ப வருவாரு, என்ன ஆக போதோ தெரியல. ஒழுங்கு மரியாதை எங்க அம்மாட்டுக்கு வந்துரு, இல்லன்னு தெருல கிடந்து சோத்துக்கு இல்லாம சாவ வேண்டியதா நீ. யோ, சோத்துக்கு இல்லாம செத்தால சாவன தவிர உமர் அம்மா வீட்டுக்கு வர மாட்டவே. அடியே புருஷன் முன்னாலயே ஒளிஞ்சு போறவளே, உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னால வாட்டி. என் மொவள விரட்டிடுறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? மூதவி வாயால வடச்சுடுவிலடி வாட்டி. வாரில கண்ட எதுக்கு வாடி சாடி பின்னால போய் நிக்க? வந்து சொல்லுடி. அந்த கிளவிட்ட பேச முடியாதுங்க. அந்த கிளவி விரட்டி விடுங்க. அது ஒண்ணுல 3 அண்ணன் சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. 3 நிக்க நிலைய. இவ்வளவுதான் உன் டெரர் பீஸா? எங்க அது 3 என்னோட பெரிய டெரர் பீஸ். செல்லத்தை கிளவிட்ட வாயை கொடுக்க முடியாது. எதுக்கு நம்ம பயப்படணும்? நான் வேற கிறுக்கி மாதிரி பின்னாடி ஓடி இருந்தேனே, நானே டெரர் பீஸ். இப்ப அந்த கிளவிகளை என்ன செய்தன் மட்டும் பாரு. என்னங்க வாரில தூக்கிட்டு வந்து அதனால நாங்க பயந்துருவோமா? என்னடி வாய் பேசுத? என் மோவல அடிச்சு வந்ததுக்கு உனக்கு என்ன தைரியம்? எம்மா விடுமக்கா, இன்னைக்கு அவளை நான் வெளுத்து தீட்டுறேன். எம்மா செத்த மாமா போட்டு எதுக்கு மறுபடியும் கிடந்து அடிச்சிட்டு கிடக்க? எல்லாம் நன்மைக்குதாம்மா. இவள சண்டை போட்டாலும்ல என் புருஷன் என்ன தண்ணி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாருமா. கிடி அம்மாக்கா, என்னடி சொல்லுத? ஆமாம்மா, நெசம்தான். அவர்தான் தண்ணி கொடுத்து நான் போவோம் வான்னு கூட்டிட்டு போயிட்டாருமா. எய்தாப்ல இருக்க வீட்ல தான் இருக்கோம் நாங்க. ஏ தங்க மவள ராசாதி, உனக்கு விடிவு காலம் பிறந்துட்டடி. ஆமாம்மா, அத சொல்லதுதாம்மா ஃபோன் போட்டேன். உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல கிடந்துச்சு. நல்லவள நீனே வந்துட்டம்மா. வாமா போவோம். பச்சைப்படி வாங்க. வெள்ளைமாச்சி வாங்க. பால காய்ச்ச போறோம் நாங்க புது வீட்ல. அண்ணே, அழகு சுந்தரனே, நீங்களும் வாங்கனே பால் காய்ப்புக்கு. தங்கச்சி கண்டிப்பா நானும் வருவேன். நீ முன்னால போங்க, நான் பின்னால வரேன். Atia, apate que tu, apatito. நம்பினா பாத்திரமா புடிச்சுக்கோமக்கா, கீழே போடுறாத. பக்கா சுபி கரெக்டா இருக்கு, அப்படியே பிடிச்சு கட்டு. மாலையை பிடிச்சது போதும், நானே பிடிச்சு விடுவேன். நீ முதல்ல யானையை பிடிங்கனே, நான் தரிச்சு விடுறேன்னு வெச்சுக்கோங்க. எங்க அம்மா வாரியில கொண்டு அடிப்பா. மாமா, நம்ம டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? சூப்பர்டா சுபி, ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் மட்டும் சொல்லி அனுப்பிராதீங்க. வர வயசத்தோட சாப்பாடு போடணும். கவலையே படாத, எல்லாம் உண்டு. என்னடா சொல்ல அப்படி வான்னு வாயை பிளந்துட்டு இருக்க? மாமா, இந்த வீடு வீட்ல தான்டா நம்ம தண்ணி கொடுத்தோம், சந்தோஷமா ஆரம்பிக்க போறோம். எவ்வளவு பெரிய வீடா இருக்கு. நமக்கு எதுக்கு 2 பேருக்கு? வாடகை வேற அதிகமா இருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ள எப்படி மாமா இந்த வீட்டை பிடிச்சியா?
செல்லக்குட்டி, நீ வாடகை பத்தியும் கவலைப்படாண்டா, வீட்டை பத்தியும் கவலைப்படாண்டா. இந்த வீட்டுக்காரங்க உனக்கே தெரியுங்களா, வெளிநாட்டுல இருக்காங்க. சாவியை நம்ம பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிருக்காங்க. யாராவது நல்ல ஆள்கள் வாடகை கிட்ட கொடுங்க. ரொம்ப வாடகைலாம் வேண்டாம், குறைஞ்ச அளவுக்கு போதும். ஒரு 2500 கொடுத்தா போதும். வீட்டை மட்டும் நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருக்காங்க. நான் சும்மா லேசா பேட்ச் ஒர்க்ல விசாரிச்சு பார்த்தேன். வீட்டுல என்னைக்கு ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எனக்கு முன்னாலே தெரியும். அதான் அப்போ விசாரிச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு டக்குன்னு உதவிட்டு கடைசியில டக்குன்னு போன் அடிச்சு கேட்டேன் ஓனருக்கு. உடனே அவரும் சரி உனக்கப்பா, சரி உடனே வீட்டு சாவி பக்கத்துல இருக்கு வாங்கிக்கப்பா அப்படின்ட்டாரு. வீடு பூர்வீக வீடா, தலைமுறையே ஏகப்பட்ட புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்த வீடா. நமக்கு கொடுக்கறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னாரு. உனக்கும் சந்தோஷம்டா? ரொம்ப சந்தோஷம் மாமாய். ஏன் தெரியுமா வாடகை பத்தி கேட்டேன்? வேர்லிக்கதே வீக்க வேணும்ல மாமாய். நீங்க கொண்டு வரக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு வீட்டு வாடகையை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம பாடி செலவுக்கு திண்டாட்டமா இருக்கக்கூடாது பத்தியில, அதுக்கு தான் கேட்டேன். இப்பதான்டா நீ குடும்ப இஸ்திரி மாதிரி பேசுத. எப்போ என்ன பொறுப்பு வந்துட்டா என் பொண்டாட்டிக்கு நீனா இப்படி எல்லாம் பேசுத? ஆச்சரியமா இருக்க. மாமாய் ஏ தம்பி, ஏதோ கல்யாணம் பொண்ணு பார்த்தாச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த. என்னை கல்யாணம் அந்த கூத்த என்ன கேக்கீங்க? பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு என்கிட்ட 2 வார்த்தை தனியா பேசணும்னு சொல்லிச்சு. நானும் ஐயோ பொண்ணு பேசணுங்கன்னு சந்தோஷத்துல ஓடியே போனேன். பின்னால அந்தல போன பரவ தானே தெரியுது நமக்கு அது கிழிஞ்சு கிடக்குன்னு. பொண்ணு சொல்லுது, நீங்க அஜித்குமார் மாதிரி இருப்பீன்னு சொல்லி போட்டோ காணிக்காமல எங்க வீட்டுல ஏமாத்தி போட்டாவே என்ன, இங்க பார்த்தா செந்தில் மாதிரி இருக்கியா, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது, நான் தானே சும்மா விடுவானே? அஜித்குமார் மாதிரி நீ எதிர்பார்த்தனா நானும் சாலினி மாதிரி பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்திருப்போம்ல. நீ சாலினி மாதிரியா இருக்க, சாலினிக்கு பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி கூட இல்ல அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சு அப்படி சொல்லிட்டு வந்துட்டேனே. அஜித் மாதிரி இருக்கணும், விஜய் மாதிரி இருக்கணும், சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும், விஜய் சேதுபதி மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் 1000 கண்டிஷன் போட்டா எங்களை போல ஆம்பளைகளுக்கு எப்போனே கல்யாணம் ஆகும். கடைசியில நாங்க சாமியாரா தானே தெரியணும். ஆனா குறைக்க இந்த பிள்ளை சொல்லுது, மாசம் 75,000 சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, 20,000 சம்பளத்தை வாங்கி நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு மேக்கப் பவுடர் வாங்குறதுக்கும் லிப்ஸ்டிக் வாங்குறதுக்குமே பத்தாத. ஆன்லைன்ல வேற மாசம் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒண்ணு வேண்டாம். அதுக்கெல்லாம் நான் எங்க போவேன் அப்படிங்கு. ஒரு பக்கம் இப்படி இருக்கா, இன்னொரு பக்கம் என் கூட படிச்ச பயலுள்ளா பொண்ணு பார்த்துட்டு திரிதானுவா. ஆனா அன்னைக்கு சொல்லுதானுவா, பொண்ணு நல்ல நச்சுன்னு நயன்தாரா மாதிரி இருக்கணும், தகதகன்னு தமன்னா மாதிரி இருக்கணும், கும்முன்னு குஸ்பு மாதிரி இருக்கணும். இப்படி எல்லாம் எதிர்பார்க்கானுவா. எங்க இருந்து அவனுக்கும் பொண்ணு கிடைக்க? அவனும் கல்யாணம் முடியாம அங்க இங்கேயும் திரிஞ்சுட்டு தான் கிடக்கானுவா. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன தம்பி, மக்கா மாதிரி நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணா கிடைச்சா போதுன்னு முடிவு பண்ணிருக்கேனே. ஏன் தெரியுமா? அக்கா கேட்டாங்க பாருங்க ஒரு வார்த்தை, விரலுக்கு ஏத்து வீக்கம் வாணும் மாமோய் அப்படின்னு. அதுல விழுந்துட்டேனே. அக்கானா அக்கா தானே, இதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எனக்கு சந்தோஷம்னே. அப்படி ஒரு பொண்ணு இருக்கானே எங்கேயாவது? தம்பி நல்லா யோசிச்சுக்கோ, என் பொண்டாட்டி மாதிரியே உனக்கு வேணும் பொண்ணு. ஆமாண்ணே, அக்கா மாதிரியே ஒரு பொண்ணு வேணுனே, நல்ல குணமுள்ள பொண்ணு. என் பொண்டாட்டி எல்லாத்துலயும் நல்லவதான். ஆனா எக்கு தப்பா எசுக்கு பிசுக்க நான் எதுலயாவது மாட்டினேன்னு வச்சுக்கியா வச்சு சங்கு ஊதிடுவான் எனக்கு. என்னன்னு சொல்லுதியா? எக்கு தப்பா எதுலயாவது மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கியா எல்லாருக்கும் முன்னாடி வாங்க மாமாய் வாங்க போவோம் அப்படின்னு அன்பா தான் கூப்பிடுவா. எல்லாரும் என்ன ஒரு பாசமுள்ள பொண்டாட்டியா, வாங்க மாமாயின்னு என்ன அன்பா கூப்பிடுதா அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள எகிறது எனக்கு தெரியும். உள்ளுக்கு போறவனே கதவை டக்கு புக்குன்னு அடைச்சிருவா. எல்லாரும் வெளியே நின்று ஆட வாயப்படுத்து சந்தோஷத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள போன பிறகுதானையா எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும். ஆட்ட தலகுப்புற தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டு தோலை உரிச்சிருவா. உரிச்சி என்ன இன்பமும் துன்பமும் சேர்ந்தது ஐயா வாழ்க்கை. எல்லாத்துக்கும் நம்ம பழகிக்கிடணும். சரிண்ணே, உண்மையை சொன்னேன். இதான் நீங்க பாத்துருக்க வீடு? ஆமத்த இந்த வீட்டை தான் பாத்திருக்கேன். இந்த வீட்டுல தான் உங்க முக சந்தோஷமா வாழ போறா. வீட்டை சுத்தி எடுத்து பாருங்க. பஞ்சுபடி விளையமபடி வாங்க. திடுதிப்புன்னு இப்படி பால் காய்க்க சூழ்நிலை வந்துட்டு நான் நினைக்கவே இல்லங்க. அண்ணிகிட்ட சொல்லணும், அண்ணன்கிட்ட சொல்லணும்லங்க. ஆமா, முதல்ல போன் எடுத்து சின்ன பொண்ணு தங்கச்சிட்டு சொல்லு, அப்புறம் மச்சாட்டி சொல்லு. அதிகா என் மர்மோ புஷ்பா, 4 முடி, உங்க அண்ணி எல்லாரும் என் முக சுப்பு வீட்டுக்கு போயிருப்பாவோ. எடி என் மைனிகாரிக்கு சுக வைத்தியம் கொடுத்ததெல்லாம் சரிதான். இருந்தாலும் அவ மூஞ்சி ஒரு மாதிரி கொணக்க மடக்க ஆனோட எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு பாவமா இருக்குடி. ஏதாவது கொஞ்சம் செய்து சரி பண்ணி விட்டுட்டு வந்துருதியாட்டி. அப்படி போட அருவாளா, எங்க புஷ்பாக்கு ரொம்ப நல்லவளாச்சே. இவ்வளவு நேரம் பாவம் பாக்கலன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லிட்டியா இக்க நல்லவளா இருக்க வேண்டியதான். அநியாயத்துக்கு நல்லவளா இருக்க கூடாது. பிறகு நம்ம மண்டையில இருக்க 4 முடியும் அங்காஞ்சிட்டு விட்டுருவாளுவா. மாதிரி சின்ன பண்ணி நெக்லஸ் வாங்கி கொடுப்பேன்னு சொன்ன புஷ்பாக்காவுக்கு வாங்கி கொடுத்தியா? அத பத்தி நீ வாயே திறக்கல அந்த சுப்ப கேட்ட. அட 4 முடி அத பத்தி யோசிக்காம இருந்திருப்பா. அத பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். அங்க போன பிரியாணி கதை மாறி போச்சு. அங்க கொடுத்த சுக வைத்தியத்துல ஏற்கனவே சுப்பக்கா உடம்பெல்லாம் புண்ணாய் போய் கிடக்கு. இன்னொரு ஆப்ப தாங்க முடியாது. அதான் சரி கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ஆப் வைக்கலாம்னு ரெடியா இருக்கேன். ஒரே சம்பவத்துல எல்லாத்தையும் ஒண்ணு போல நடத்திட முடியுமா? அதுக்குதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்படிதான் ஓகேதான்.
அதுக்குலடி அவன் மாப்பிளக்காரர் இப்ப வருவாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு தெரிஞ்சுன்னா நம்மள ஒரு மாதிரி நினைப்பாருலாட்டி. அக்கா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருக்கா. நம்மளால முடியாதத இந்த 3 பேர் வந்து செஞ்சுட்டு போயிட்டாவல அப்படி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாருக்கா. நீ கவலைப்படாத. ஏக்கா நம்ம கொடுத்த சுக வைத்தியத்தை எவ்வளவு பேர் ரசிச்சு பாத்துருக்காங்க தெரியுமா? ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்குக்கா. எனக்கு போனுக்கு மேல போன் அடி. எதுக்குடி? எதுக்காவா? நிறைய பேர் அவங்க மாமியாளுக்கு கொடுக்கணுமா சுக வைத்தியம், நாத்தனாருக்கு கொடுக்கணுமா, மாப்பிளைக்கு கூட கொடுக்கணுமாக்கா. எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க தெரியுமா? ஐயோ எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எப்ப வருவீன்னு கேட்டிருக்காவ. சரி இக்கோ வந்த நேரம் காணுமாக்கா. நேரத்துலக்கா வீட்டுக்கு பண்ணலக்கா. உனக்கு நிறைய வேலை எடுக்கும், எனக்கு ஏகப்பட்ட தோலி கிடக்கா. ஆமாட்டி மாட்டுக்கு வர தண்ணி வைக்கணும். எம்மா பிள்ளைகள் வர வந்துரும் மாட்டி. நான் செய்ய எடுத்து கொடுக்கணுமே. 5 நிமிஷத்துல ஃப்ரீ பஸ் வரும்க்கா. பிடிச்சிட வேண்டியதான் பஸ்ஸ. யாத்தாடியோ குப்பி போட்ட கோழி. எம்மாடி என் மாமியா வளர்த்த கோழிய என் மைனிகாரி களவாட்டிட்டு வந்துட்டா போல இருக்கே. ஏ பாவி மக்கா. இக்கோ உங்க மைனிகாரி சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. ஏகப்பட்ட திலுங்குல கையில வச்சிருப்பா போல இருக்க. பாத்தியாக்கா? களை வாங்குதா, ஆட்டைய போடுதா, என்னெல்லாமோ படுதால. ஆமாடி எனக்கு கை உடம்பட்டு கால் உடம்பட்டுக்க. இவ்வளவு நாள் என்னெல்லாமோ பண்ணுவா. ஆனா இது ஒண்ணுதான் பண்ணலாம்னு நினைச்சேன். கடைசியில களவாணித்தனமும் பண்ணி விட்டலடி. என் வீட்டுல என் மாமியா ஆசைய வளர்த்து கோழியெல்லாம் களவாண்டிட்டு வந்திருக்கா. அங்க என் மாமியாரி 2-3 நாளா கோழியை காணலன்னு திங்காம கொள்ளாம பசியும் பட்டினியுமா கோளாறு பட்டினியால தெரிஞ்சா. ஏடி மவட்ட கூட போன போட்டு கேட்டால எங்க மைனிகாரி எம்மா எங்கேயாவது தேடுமா இல்லன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணுமா. பாவமா அந்த கோழி எங்க போச்சு தெரியலையேமான்னு நடிச்சுட்டாளடி. பாத்தியாக்கா? அவளை நீ நம்பாத. அவளை நம்பி நெக்லஸ் கொடுத்த பத்தியா ஒன்ன சொல்லணும் முதல்ல. பிறந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டாளடி. என் மாமியா கேட்டு இந்த கோழி வேணுமான்னு கேட்டிருந்தா உடனே தூக்கி எடுத்து கொடுத்து விட்டுருக்குமே. அப்படியே அப்படி மவ மேல நல்ல பாசம்லாம் வச்சிருக்கு. இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இவளுக்கு. இப்போது புரிஞ்செடுத்து நடந்துக்கா. அவ வாரன்னு சொன்ன இங்க இட்லியா வைக்கவும், கோழி குழம்பு வைக்கவும், உருமாய வைக்கவும், ஒரே ஓட்டம் சாட்டமா அழிவில்ல. பாத்துக்கா எப்படி பத்துக்கா பத்தியா களவாணி. வரட்டும்டி அவ வரட்டு, வீட்டுக்கு வரட்டு. நடையடி அடிச்சு போடு. இக்கோ சேவல் வர ஜம்முன் இருக்க. இதை எங்க இருந்து களவண்டு வந்தா தெரியலையா? நம்ம ஊர்ல யார் வீட்டுல நின்றோ தெரியலையா? இல்ல வேற எங்க இருந்து களவண்டு கொண்டு விட்டுருக்காளா தெரியலையா? லேசா ஏதாவது துணியை பழைய துணி கிடக்கான்னு பாரு. லேசா தண்ணில முக்கி ஈர துணியை இந்த கோழி மேல போட்டானா கோழி கம்ம அமைதியா சத்தமே போடாம இருக்கும். கமருக்கு கிடந்துன்னு வச்சுக்கிய தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிரும் வீட்டுக்கு. 4 முடி அவதான் களவாண்ட, நம்மளும் களவாண்ட மாதிரி களவண்டுட்டு போதுக்கா. வரவு அவளுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப என்னதான் செய்ய? பறக்காதிய ஒரு நிமிஷம் நில்லுங்க. கோழில கை வச்சவன் எதனால உங்க வீட்டுல இருந்து களவாங்கிறதுக்கு தயங்க மாட்டக்கா. எங்க கோழி நம்ம தூக்கிட்டு போக வேண்டாம், அங்கே கிடக்கிட்டு. பஞ்சுகளை வீட்ட இன்னைக்கு சொல்லாத, நாளைக்கு உங்க மொபைலுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கு, வாங்கதே பாத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கையோட கூட்டிட்டு வா. என் மாமியா கிளவி உடனே உடம்பு சரியில்லைன்னா என் மொபைலுக்கு போனை போட்டுட்டு தான் இங்கே வரும். எப்படியாவது பஞ்சு கிழவி மொபைலுக்கு போன் போடாம பாத்துக்கோ. எதேச்சியா திருதுப்புன்னு வந்த மாதிரி வந்து நில்லுங்க. அப்போ கோழி இங்க கிடக்காத பஞ்சு கிழவி பாக்கணும். உன் மைனிகாருக்கு டோஸ் விடணும். ஆமாட்டி கையங்களமா மொபைலோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுவீங்களா? என் மாமியா கிளவிக்கும் மொபைல அப்படியே தூக்கிட்டு தலையில வச்சு கொண்டாடிட்டு கிடக்கும்ல. சூப்பர் ஐடியா. கையங்களமா களவாணி அம்புடுவா அப்பதான் இருக்கு. அப்படி கீழே விடுங்க. அட்டையை விட்டு போலாம் வைக்கலோ. கோழிய பக்கம் நல்ல கும்முடு குஷ்பு மாதிரி இருக்கலாம் சின்னப்படு. அதான் கீழே விடுறதுக்கே மனசுல பாத்துக்கா. கேட்டாரா இங்கே நின்னுடுங்க. நாளைக்கு பஞ்சு பட்டி வரும்போது கரெக்டா கண்ணுல அம்புடனே.